ஹாய் guys, I'm ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் தான், கண்டிப்பாக முடியும். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பிளாகிங்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஒரு டவுட் இருக்கும். நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியுமா? நமக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லையே, நமக்கு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் நான் இருக்கேன். என்னுடைய சப்போர்ட் உங்களுக்கு எப்போயுமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா மொதல் 1 இயர், ஓகேங்களா, மொதல் 1 இயர் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்குன்னு டைம் கொடுத்து தான் ஆகணும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் வந்து அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கற்றுக்கிட்டாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணி கற்றுக்கிட்டாலுமே சரி, ஓகேங்களா, நீங்கள் மொதல் 1 இயர்ன்றது கம்பல்சரி டைம் கொடுத்தாலும் மட்டுமே உங்களுக்கு ரெவன்யூன்றது ஒன்று மேக் பண்ண முடியுமா தவிர, இதுக்கு இடையில 3 மந்த்தில் மணி மேக் பண்ணலாம், 6 மந்த்தில் மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு யாராச்சும் உங்களை சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க உங்கள்கிட்ட வந்து எப்படி சொல்கிறது, அவங்க ஒன்று ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா உங்களை மிஸ்யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட இருக்கிற கேஷ் அவங்க வாங்குறதுக்கு பார்க்க போகிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உண்மைக்குமே சொல்லப்போனால் இங்கே எந்த ஒரு ஃபீல்டுலுமே எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இல்லாமல் உங்களால் மணி மேக் பண்ணவே முடியாது. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபார் ஒரு மெயில் ஐடி இருந்தால் போதும். ஓகேங்களா? சேனலை கிரியேட் பண்ணி நம்ம வீடியோ பப்ளிஷ் பண்ணிடலாம். ஆனால் மணி மேக் பண்ணுறதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் அண்ட் 4000 வாட்ச் அவர் வேணும் இல்லையா? ஓகேங்களா? அப்படின்னா தான் நமக்கு மானிட்டேஷன்ன்றது ஒன்று எலிஜிபிளாக இருக்குது. ஆனால் வெப்சைட் பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஹை குவாலிட்டி ஆர்டிகல் நமக்கு வந்து ஒரு 30 ஆர்டிகல் தான் 50 ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணாலே வெப்சைட்டில் மானிட்டேஷன்ன்றது ஒன்று எலிஜிபிள். ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கூகுள் என்ன பண்ணும், கூகுளுடைய அல்காரிதம் என்ன பண்ணும், ஒரு வீடியோஸ் நம்ம ஒரு யூஸர் வந்து ஒரே ஒரு வீடியோ நம்ம சேனலை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்க, நம்மளோட வீடியோஸ் வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா? அதாவது புஷ் நோட்டிஃபிகேஷன் மாதிரி அவங்களுக்கு வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து திருப்பி காட்டுவாங்க. ஆனால் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை நண்பா, காம்படிஷன். ஓகேங்களா? காம்படிஷன் ஓவர் வேல்யூவாக இருக்கும் இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். தென் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் டாப் 10க்குள்ளே வரக்கூடிய வெப்சைட்டை போய் நீங்கள் ஒன் டைம் ரெகக்னைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த வெப்சைட் வந்து ஏன் டாப் 10க்குள்ளே ரிசல்ட்லாம் இருக்குது கூகுள் சர்ச்சில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று டொமைனுக்கான ஏஜ் செக் பண்ணி பாருங்கள். டாப் 10க்குள்ளே வரக்கூடிய எல்லா வெப்சைட்டுக்கும் டொமைனுக்கான ஏஜ் மினிமமாக 10 வருஷத்துக்கு மேலே, 15 வருஷத்துக்கு மேலே, 20 வருஷம் இது போல தான் இருக்கும் டொமைனுக்கான ஏஜ். ஒன்று, ஒவ்வொரு டொமைனுக்குமே டொமைன் அத்தாரிட்டி 50க்கு மேலே இருக்கும். என்னோட வெப்சைட் நேம் வந்து mrfood.com. என்னோட டொமைனுக்கு செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட 58 ரேஞ்ச் அந்த அளவுக்கு வச்சுருப்பேன். அதுபோல் காம்படிட்டருமே வந்து இந்த அளவுக்கு டொமைன் அத்தாரிட்டி வச்சுருப்பாங்க. 50க்கு மேலே 60 இருக்கும், 70 இருக்கும், ஒரு சிலது 80 கூட இருக்கும். தென் முக்கியமாக பேக் லிங்க்ஸுங்க. ஒரே டொமைன் இல்லாத 1 மில்லியன் பேக் லிங்க் அசால்ட்டாக வச்சுருப்பாங்க. இதையுமே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன் அவங்க வெப்சைட் மட்டும் டாப் 10க்குள்ளே இருக்குன்னா, அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கிளுக்குமே வந்து அவங்க மினிமமாக 1 லட்சம் பேக் லிங்க் அது மாதிரி எடுப்பாங்க. சரிங்களா? ஆனால் பிகினராக இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பேக் லிங்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே 3 6 மாதம் டைம் எடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஏன் நான் இந்த இடத்த சொல்கிறேன், வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஏன் நான் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் லிங்க்னா என்ன இது தெரிஞ்சுக்கணும். பேக் லிங்க்ன்றது நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் உள்ளே வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். கார் இன்சூரன்ஸ் யூஎஸ் கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஆர்டிக்கல் வந்து மற்றவங்க, ஓகேங்களா, இப்போது நீங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது லேடிஸாக இருக்கலாம், உமன்ஸ் யாராவது ஒருத்தர் இருந்துட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ இந்த போல் எனக்கு வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், உங்கள் வெப்சைட்டில் என்னுடைய ஆர்டிக்கலுக்கு ரிலவெண்ட்டான ஆர்டிக்கல் போட்டு அந்த கீவேர்ட்ஸ்க்கு ஒரு பேக் லிங்க் கொடுங்க, ரெஃபரன்ஸ் பேக் லிங்க் என்னோட வெப்சைட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் பேக் லிங்க். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேக் லிங்க் வாங்கிடுவீங்க. ஆனால் நான் கொடுப்பேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ரிலேட்டிவ் கொடுப்பாங்க. அது எவ்வளோ ஒரு பேக் லிங்க்? ஒரு 100 வருமா? ஒரு 200? அட 1000 கூட இருக்கட்டுங்க. ஆனால் 1000 பேக் லிங்க் வச்சுக்கிட்டு நம்மளால் கூகுளில் ரேங்க் பண்ண முடியுமானா முடியாது நண்பா. சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸாக தான் ஹையர் பண்ணுறதா இருக்கும். ஏன்னா பேக் லிங்க் எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டுக்கு அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து தான் டிராஃபிக்குமே வரும். ஏன்னா ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதனால் சொல்கிறேன். தென் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் போடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து மற்றவங்க ஏதோ ஒரு கீவேர்ட்ஸ்க்கு ஒரு நீங்கள் போடக்கூடிய பேஜோட யூஆர்எல் வந்து கொடுக்குறாங்க ஒரு கீவேர்ட்ஸ்க்கு அப்படின்னும் போது அது பேக் லிங்க்குள்ளே கணக்கில் வரும். அதுவுமே வந்து டூ ஃபாலோவாக இருக்கா, நோ ஃபாலோவாக இருக்கான்றதை பார்க்கணும். சரிங்களா? தென் பேக் லிங்க் நம்ம கொடுத்தா மட்டும் போதிக்கும். அது டூ ஃபாலோவோ நோ ஃபாலோவோ அதை நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது டேட் டு டேட்டில் அது டூ ஃபாலோவாக இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் தான், நோ ஃபாலோவாக இருந்தாலும் பெனிஃபிட்ஸ் தான். சரிங்களா? தென் இப்போ டேரெக்டாக டாபிக்குள்ளே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிகினராக இருந்து கேட்கக்கூடிய முதல் கொஸ்டின் என்ன, என்னால் ஆன்லைனில் மணி மேக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கம்பல்சரி முடியும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ண முடியுமான்றதுக்கு கிட்டத்தட்ட 1000 வீடியோஸ்க்கு மேலே நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். போயிட்டு ஃபஸ்ட்டு நான் இது போல் ஆர்டிகல்ஸ்
ஃபஸ்ட்டு நான் எது போல் வீடியோஸ் போட்டிருக்கேன், தென் அதில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், 1 இயருக்கு அப்புறம் எப்படி கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாப்பிக்கில் வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா $37.80 வந்து கிடச்சிருக்கு. எஸ்டர்டே $8.45 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $103.33 வந்து கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $416.93 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸ் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 00ன்னு இருக்குது. ஓகேங்களா? தென் லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $170.82 வந்து இருக்குது. இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட். பேலன்ஸ்க்கு எப்போ இந்த அமௌண்ட் வந்து சேரும் அப்படின்னா, இப்போது ஏன்னா இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட் வந்து நமக்கு வந்து இந்த மாதத்தில் வந்து நமக்கு போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து திஸ் மந்தில் இருக்கு இல்லையா, $416.93. இது வந்து 1ஆம் தேதி ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ்ன்றது இந்த செக்ஷனுக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் இதெல்லாம் ஹோல்டு செய்யப்படும். ஓகேங்களா? சரி, மேலே இருக்கக்கூடிய ப்ளூ கலர் பாக்ஸ், இந்த ஏர்னிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருமா. ஏன்னா ஒவ்வொரு பிகினரும் ஆட்சன்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பேக் எண்டெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, டுடே டாலர்னால் என்ன அப்படின்னா, நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கிட்டோன்னா வச்சுங்களேன், 24 ஹவர்ஸில் ஓகேங்களா, நைட்டு 12 மணிலேருந்து மறுபடியும் நைட்டு 12 மணி வர வரைக்கும் நமக்கு வந்து நம்ம வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்களோ, தென் அதில் எத்தனை பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வர ஆடை வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வரக்கூடிய ரெவன்யூ வந்து டுடே செக்ஷனில் காட்டும். சரிங்களா? தென் நல்லா புரிஞ்சுக்கணும், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜஸ் வந்தாலோ இம்ப்ரெஷன் வந்தாலோ காசு வராது. ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த விதத்தில் எனக்கு டுடே டாலர் மட்டும் $37.80 வந்துருக்கு. ஓகேங்களா? கூகுள் ஆட்சன்ஸில் மெயினாக வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா, கரெக்டாக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆட் கிளிக் நடக்குன்றது கரெக்டாக எக்ஸாக்டிங்காக அப்டேட் ஆகிடும் 1 ஹவருக்கு ஒன்ஸ். ஓகேங்களா? மினிமமாக 45 மினிட்ஸ்லேயே கூட ஒரு சிலது வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் எக்ஸாக்டிங்காக வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் தான் அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் நீங்கள் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்போது உங்களுக்கு கம்பல்சரி $10 அச்சீவ் பண்ணுவீங்களான்றது எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் $1, $2 ஒரு நாளைக்கு ஒரு 10 சென்ட் 20 சென்ட் இது போல் எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நமக்கு டுடே டாலர் 10 சென்ட் வந்தாலும் சரி, 20 சென்ட் வந்தாலும் சரி, $100 வந்தாலும் சரி, ஏன் $1000 வந்தாலுமே திஸ் மந்தில் பாருங்கள் $416.93 இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனில் எப்போயுமே ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக இப்போ $419 இருக்குது அப்படின்னா கரெக்டாக அடுத்து 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், எனக்கு வந்து $37 இருக்கா, அந்த $37.80 இந்த $416.93 கூட ப்ளஸ் பண்ணி தான் ஓவராலாகவே காட்டுது. அடுத்து வந்து ஒரு 1 ஹவருக்குள்ளே ஒரு $20 வருது, $10 வருது அப்படின்னா அதுவுமே இந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு $10 போட்டோம்னா $37.80 இருக்கக்கூடிய இடத்துல ஒரு $10 ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா $47.80 இருக்குல்ல. அப்போ திஸ் மந்தில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து $10 ஆட் ஆகிடும். அப்போ $416 இருக்கிற இடத்த $426 அப்படி காட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வந்தாலும் திஸ் மந்தில் அது ப்ளஸ் பண்ணி காட்டும் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டிங்காக. ஸோ அது லாஸ்ட் 28 டேஸ்க்குமே வந்து கனெக்ட் பண்ணி காமிக்கும். அதே போல் டேட் 1 ஆகிடுச்சுன்னா மறுபடியும் $1 காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? சரி, அப்போ எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ்க்கு அமௌண்ட் எப்பவுமே கணக்கில் எடுத்துக்கவே கூடாது. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, டுடே டாலர் தான் நைட்டு 12 மணிக்கு மேலே இந்த பேஜஸ் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணுறோம் அப்படின்னா எஸ்டர்டேக்கு மூவ் ஆகும். ஸோ டுடே டாலர் நமக்கு எவ்வளோ வருதோ அதுதான் எஸ்டர்டேல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? தென் எஸ்டர்டே அமௌண்ட் வந்து லாஸ்ட் 7 டேஸ் இருக்கு இல்லையா, அந்த செக்ஷனுக்கு மூவ் ஆகும். தென் எப்பயுமே லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அது வந்து ஒரே நாளில் $500 வந்துடலாம். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ 2 நாள் கழிச்சு கூட $500 வரலாம். அது லாஸ்ட் 7 டேஸ் ரிப்போர்ட் இருந்தாலும் எப்பவுமே அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டுரும். லாஸ்ட் 7 டேஸ் எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. சரிங்களா? தென் கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரி ஆகிறன்னும் போது கம்பல்சரி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும். இது நிறைய பேர் வந்து கொஸ்டினாக வந்து கேட்டுட்ருக்கீங்க. நண்பா மறுபடியும் சொல்கிறேன், பேங்க் டு பேங்க் அக்கௌண்ட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகும் இந்தியன் கரன்சியாக. சரிங்களா? இது வந்து எப்படி தெரியுமா இருக்கும், இப்போ நார்மலாக நம்ம ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் இது போலெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அது போல தான் இங்கே பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் ஆட் பண்ணுறதா இருக்கும். இப்போது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு டீட்டெயில் வச்சு ஃபண்டு அனுப்பதா இருந்துச்சுன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஐஎஃப்சி கோடுன்னு ஒன்று இருக்கும். கரெக்டுங்களா? நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பாஸ்புக் எடுத்து. எனி பிரான்ச் எந்த அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, சேவிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஐஎஃப்சி கோடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே வந்து இருக்கும். ஓகேங்களா? அதில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு உங்களோட பிரான்ச்சில் வந்து ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது மோர் தென் இப்போ வர பாஸ்புக்கில் வருதான்னு எனக்கு சரியாக தெரியல. இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு பேக்கில் இருந்த பாஸ்புக்கில் எனக்கு தெரிஞ்ச பிரிண்டிங் வர கிடையாது. நாமளாக தான் போய் பிரான்ச்சில் வந்து விசிட் பண்ணி கேட்டு வாங்குவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஷிஃப்ட் கோடுனா என்னன்னு தெரியல அப்படின்னா உங்களோட பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணிவிட்டு, மறுபடியும் சொல்கிறேன், இது ஆன்லைன்லேருந்து நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறாங்க, ரிலேட்டிவ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காதீங்க. டேரெக்டாக பேங்க்குக்கு விசிட் பண்ணிவிட்டு
ஷிஃப்ட் கோடுன்னு சொல்லி கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் மொத்தமே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கோடுன்றது கம்பல்சரி தேவை. அந்த ஷிஃப்ட் கோடு இல்லை அப்படின்னா ட்ரான்சாக்ஷன்ன்றது ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே மாறும். இல்லை ப்ரோ, நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஒன்று தான், டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா பிரான்ச்சுக்கும் ஒன்றா இருக்கும். இப்போ எஸ்பிஐ பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, இந்தியன் ஓவர்சீஸ் இருக்குது, தென் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது, பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது. இந்த மாதிரி பேங்க்கில் சொல்லலாம் லிஸ்ட் எடுத்துகிட்டே போகலாம். ஆனால் இப்போ எஸ்பிஐ பேங்க்லாம் ஒரே டிஸ்ட்ரிக்டில் ஒரு 10 பேங்க் இருக்குது அப்படின்னா அந்த 10 பேங்க்குக்குமே ஷிஃப்ட் கோடு ஒன்றா இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்காது. சரிங்களா? ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே ஒவ்வொரு ஷிஃப்ட் கோடு வேறையாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் டைம் எடுத்து தயவு செஞ்சு பேங்க்குக்கு போய் விசிட் பண்ணுறீங்க, பேங்க்கோடைய மேனேஜர் அல்லது யாராச்சும் ஒருத்தர்கிட்ட விசிட் பண்ணிவிட்டு இதே போல் இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு எனக்கு வந்து ஷிஃப்ட் கோடு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? சம்டைம் நீங்கள் ஷிஃப்ட் கோடு தப்பாக போட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த இப்போது $170 எனக்கு விட்ரால் நடந்திருக்கு அப்படின்னா, இது ஏதோ ஒரு இடத்த வந்து அமௌண்ட் வந்து ஹோல்டு செஞ்சுருவாங்க. ஹோல்டுனா ஆர்பிஐ கண்ட்ரோலில் வந்து அதாவது யூஎஸ், அதாவது இன்டர்நேஷ்னல் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்சுக்குமே வந்து ஹெட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா, இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா என்னோடய பேங்க் இருக்குது அப்படின்னா இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்கும் தெரியுமா? மும்பையில் இருக்கும். ஸோ அப்போது நம்மளுடைய ஃபஸ்ட்டு அமௌண்ட் எங்கே தெரியுமா வரும்? மும்பைக்கு தான் வரும். மும்பைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிரான்ச்சுக்கும் அமௌண்ட் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது டேரெக்டாக இந்தமாரி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ்க்கு மெயில் பண்ணுறதா இருக்கும். அந்தமாரி பல இஷ்யூஸ் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதனால் ஷிஃப்ட் கோடு 1 or 2 டைம்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க்கோடைய அக்கௌண்ட்டோட ஷிஃப்ட் கோடு வாங்கி கரெக்டாக லிங்க் பண்ணுங்கள். ஏன்னா சிம்பிள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், அக்கௌண்ட் நம்பரு, பேர், ஐஎஃப்சி கோடு கம்பல்சரி ஷிஃப்ட் கோடு கேட்கும். ஷிஃப்ட் கோடு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். மறுபடியும் சொல்கிறேன், ஷிஃப்ட் கோடு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சரி, டாபிக்ல வந்துடலாம். சரி, இப்போ ஃபார் டேவுக்கு எனக்கு $37.80 வந்திருக்கு இல்லையா? இது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோமா? கீழே பாருங்கள் பேஜஸ். 1200 பேர் ஃபார் டேவுக்கு எனக்கு வந்து வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்கல்ல. இந்த 1200 பேர் வந்ததால் நமக்கு $37 வந்திருக்கானா? கிடையாது. கீழே பாருங்கள், கிளிக்ஸ்னு போட்டு 30ன்னு இருக்குது அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு 1200 பேர் வந்திருக்காங்க. அதில் 30 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 30 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு கிட்டத்தட்ட $37.80 வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் மறுபடியும் சொல்கிறேன், கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் யூஸ்க்கோ இம்ப்ரெஷனுக்கோ காசு கொடுக்க மாட்டாங்க. ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? சரி, தென் இப்போது 30 பேர் நம்ம வெப்சைட்டில் வந்து ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டோமா? தென் பக்கத்துலேயே பாருங்கள் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி. அது என்ன பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி? தென் இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பேஜ் ஆர்பிஎம்னா ஏன், எதுக்காக வருது, தென் இதனுடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? பேஜ் ஆர்பிஎம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸுங்க. தென் நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஒன்று இருக்குது. ஓகேங்களா? தென் நம்ம என்ன கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நான் வந்து யூஎஸ் கண்ட்ரி பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ஒரு 4 கண்ட்ரி சொல்கிறேன். யூஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, கனடா. இது 4 கண்ட்ரி தான் பேஸ் பண்ணி நான் எப்போயுமே ஒர்க் பண்ணுவேன். இந்த 4 கண்ட்ரிக்குமே பேஸ் பண்ணி நான் இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட்டு, பைக் இன்சூரன்ஸ் இது போல் கீவேர்ட்ஸில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் மோதல். ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து Tier 1, Tier 2, Tier 3ன்னு சொல்லிட்டு கண்ட்ரி பேஸ் பண்ணி சிபிசின்றது ஒன்று வெரிபிள் ஆகும். சரிங்களா? ஸோ நான் வந்து கார் இன்சூரன்ஸ்ன்ற ஒரு கீவேர்ட்ஸில் எடுத்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதுக்கு சிபிசி மினிமமாக $150 இருக்கும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ யூஎஸ் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் மோர் தென் எல்லா ஃபேமிலியுமே வந்து அவங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ்னு சொல்லிட்டு கம்பல்சரி எல்லார் பேர்லையும் இருக்கும். ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் அந்த கவர்மெண்ட் ரூலே அங்கே அப்படி இருக்குது. சரிங்களா? ஆனால் அங்கே வந்து ஃபர்தராக எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதோ இல்லை ஃபேமிலிக்கு ஏதாவது சம் ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க ஃபர்தராக அந்த கம்பெனிலேயே வந்து ஸ்பாட்லேயே வந்து விசிட் பண்ணி லைசன்ஸ், அதாவது இன்சூரன்ஸ் வந்து ஆன் த வே அவங்க வந்து கிளைம் பண்ண முடியும். ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியாலிட்டி கொஞ்சம் போய் பேக் ஹண்டில் திரும்பி பாருங்கள், போட்ட இன்சூரன்ஸை கூட ஒரு சிலர் கிளைம் பண்ண முடியாமல் இன்றைக்கி வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நம்ம ஒரு கரெக்டான கீவேர்ட்ஸை எடுத்து ஒர்க் பண்ணுறோம், கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அது அந்த போல் யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு யூசர் தெரியாமல் ஆட் கிளிக் பண்ணுறாங்கன்னும் போது நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும். ஃபார் கிளிக்கு $700 வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு கனடாவில் வந்து ஒரு யூசர் ஆட் கிளிக் பண்ணதால். சரிங்களா? தென் நீங்கள் வந்து கேட்கலாம், ப்ரோ இப்போ ஒரு கார் இன்சூரன்ஸ் ஒரு கீவேர்ட்ஸ்க்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, பட் சிபிசி $150 ஸ்டார்டிங்கே சொல்லிட்டீங்க, அந்த அளவுக்கு அப்படி கிடச்சிருமானா நண்பா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கு சிபிசி பிட் ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அன்றைக்கி ரேஞ்சுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸில் ஆடு கொடுக்குறாங்களே அந்த கம்பெனிக்காரன் வந்து அவன் என்ன டாலர் கொடுக்குறானோ அதுதான் நமக்கு வந்து கிடச்சிடும். நம்ம வந்து கீவேர்ட்ஸ் வந்து பேருக்கு வந்து சொல்லலாம் $350 இருக்குது, $500 இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த $500 ஃபார் கிளிக்கு அப்படியே கிடச்சிருச்சுன்னா அப்போ எதுக்குங்க $30 கிளிக்கு வெறும் $37 வந்து கிடச்சிருக்கு. கான்செப்ட் புரியுதுங்களா? அது வந்து வேர்ல்டு வேஸ் இருக்கக்கூடிய சிபிசி தான் காட்டுதே தவிர ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒவ்வொரு லொக்கேஷன் பொறுத்து அந்த டைம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி என்ன ஆட் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு சிபிசின்றது ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆட் கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா பேஜ் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்குது?
$31.52 இருக்குது அப்படின்னா $31.52 வந்து கிடைக்கணும். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்குதா? கிடைக்கல. கீழே பாருங்கள், சிபிசி எவ்வளோ இருக்குது? $1.26 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு யூஸர் வந்து ஆட் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா $1.26 வந்து நமக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? தென் உங்களுக்கு இது போல் சிபிசி இன்க்ரீஸ் பண்ணணும், ஆட்சன்ஸில் மணி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆட்சன்ஸுக்கும் இன்க்ளூட் ஆகும், தென் ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்குமே இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, இல்லை ஆட்சன்ஸில் வந்து மணி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே சரி, நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, டாபிக் வரலாம். தென் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிபிசி வந்து மினிமம் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 0.01 அதிகபட்சம் 0.05 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு 3 மந்த்துக்கு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். கம்பல்சரி உங்களுக்கான சிபிசியுமே ஏறும். இன்சூரன்ஸ்லாம் பேஸ் பண்ணி முக்கியமாக Tier 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? சரி, தென் இம்ப்ரெஷன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 1770 இம்ப்ரெஷன் வந்து இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பா, இந்த இடத்த இம்ப்ரெஷன்றது ரொம்பவே வேல்யூம் கம்மியாக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க. நல்ல டியூரேஷனாக எவ்வளோ மினிட்ஸ் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே இருக்காங்களோ அதை பொறுத்து வந்து மாறும். ஓகேங்களா? சாரி, ஃபோன் வந்து ஆட்டோ ரொட்டேஷன் இருந்ததால் வெளியே வந்துடுச்சு. சரிங்களா? கேலிக்குள்ளே போயிடுச்சு. சாரி. சரி, டாபிக்குள்ளே வருவான். ஆக்சுவலி நண்பா, நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் ஃபோன் வந்து கொஞ்சம் லைட்டாக கை ஸ்லீப் ஆனதால் நார்மல் மோடுக்கு வந்துடுச்சு, ரிசார்டல் மோடு மாறிடுச்சு. அதனால் வந்து கேலி விட்டு வெளியே வந்துடுச்சு. ஓகேங்களா? தென் இப்போ டாப்பிக்கில் வரலாம். நீங்கள் வந்து கேட்கலாம், ஏன் ப்ரோ ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்வாலிட் கிளிக்குன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நான் சொல்கிறேன். இப்போதைக்கு டாப்பிக்கில் வரலாம். ஓகேவா? தென் இந்த இடத்த பாருங்கள், இம்ப்ரெஷன் 1770 இம்ப்ரெஷன் வந்து இருக்குல்ல, இது மூலிமா மணி மேக் பண்ண முடியுமானா வராது. அது இல்லாமல் ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க, எவ்வளோ டியூரேஷன் எவ்வளோ டைமிங் உள்ளே இருக்காங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் கவுண்டிங் ஆகும். குவாலிட்டியான யூசர்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா 1000 பேஜுக்கு 6000 இம்ப்ரெஷன் தாண்டணும். இதுதான் ஒரு குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு கரெக்டான ஒரு வேவ். ஓகேங்களா? தென் ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து இம்ப்ரெஷன்றது 1700 தான் இருக்குது. அப்படின்னா வெப்சைட்டுக்கு வராங்க, வெளியே போயிடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, கேம்பிங் போடுறது, ஃபேஸ்புக் டிராஃபிக் கொடுக்குறது, இன்ஸ்டாகிராம் டிராஃபிக் கொடுக்குறது, இந்தமாரி சோஷியல் மீடியா டிராஃபிக்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா இது போல தான் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா வந்து சொல்ல தான் முடியும், இந்த இடத்த ஓப்பனாகவும் சொல்ல முடியாது என்னால். இந்தமாரி டிராஃபிக் இருக்குது அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டு சஸ்பெண்ட் செய்யப்படலாம் என்றைக்காக இருந்தாலும். சரிங்களா? குவாலிட்டியான யூசர்ஸ்க்கு 1000 பேர் வெப்சைட்டுக்கு வராங்கன்னா 5000 இம்ப்ரெஷன் தாண்டணுன்றது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, கீழே பேஜ் சிடிஆர் பாருங்கள், 2.50% வந்து இருக்குது. இப்போதைக்கு சைடு வந்து 100% சேஃப் ஜோனில் தான் இருக்குது. ஓகேங்களா? எப்போயுமே பேஜ் சிடிஆர் 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுடைய ஆட்சன்ஸை கொண்டு சஸ்பெண்ட் செய்யப்படலாம். ஓகேங்களா? தென் அன்லிமிட்டட்லாம் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகாத மாரி பார்த்துக்குங்க. சரிங்களா? தென் இப்போ சொல்கிற இன்வாலிட் கிளிக்னா என்னென்னு. இன்வாலிட் கிளிக்கு அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு யூஸர் வந்து திருப்பி நம்ம வெப்சைட் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு போயிடும். ஓகேங்களா? தென் அது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேனே. இப்போது ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கியாச்சு, காசு வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கிடுன்னு போவீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் மோதன் யாருமே ஒன்று ஃபோனு கொடுன்னு சொல்லிட்டு வெப்சைட்டுக்குள்ளே போய் வர ஆடு 4 டைம் டக்குன்னு நீங்களே கிளிக் பண்ணுவீங்க. கரெக்டாக? தென் பிகினர் சரி எல்லா தப்புமே இதுதான். தென் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்தமாரி தப்புலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இது போல் நீங்கள் எவ்வளோ கிளிக்ஸ் போட்டாலுமே கரெக்டாக மந்த் எண்டில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வாலிட் கிளிக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து, அதாவது உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து வரக்கூடிய ஆடு வந்து இருக்குல்ல, அது 1 மந்த்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஆடே கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில டைமில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆடு கொடுப்பாங்க, வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே மைனஸ் ஆகிப்படும். ஒரு $100 பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மொத்தமாக மைனஸ். அந்தமாரி நீங்கள் VPN யூஸ் பண்ணி கிளிக் பண்ணாலும் சரி, ஃப்ராக்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணாலும் சரி, இந்தமாரி மிஸ்யூஸ் பண்ணோன்னா எவ்வளோ இருக்குது. அதில் யாரும் ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. சொல்கிறேன் கேளுங்க. இந்தமாரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மாதம் தெரியாமல் அமௌண்ட் ரிலீஸ் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். அடுத்து 3வது மாதம் 4வது மாதம் உங்கள் அக்கௌண்ட் இருக்குமான்றதே கேரண்டி சொல்ல முடியாதுங்க. சரிங்களா? இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ், டொமைன் அத்தாரிட்டி, டொமைன் ரேட்டிங், பேக் லிங்க்ஸ், தென் ஆர்கானிக்கே கொஞ்சம் யூசஸ், இது எல்லாம் இருக்குன்னா இது கொஞ்சம் ஏதோ ஓரளவுக்கு நியூட்ரலைஸ் பண்ணுமா தவிர அக்கௌண்ட் சேஃப்டி அண்டு செக்யூராக இருக்குமானா கேரண்டி இல்லை. இந்த இடத்த நான் இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும், மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்ல முடியாது. புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? தென் இன்வாலிட்களுக்கு வராமல் பார்த்துக்குங்க. தென் கரெக்டான அப்டேட் என்ன தெரியுமா, ஒரு ஐபி வந்து வீக்லி 1 டைம் தான் வந்து ஆடு கிளிக் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே ஒரு 2 to 3 டைம்ஸ் போகுது அப்படின்னா அந்த எந்த ஐபியுமே ஆடு கிளிக்கில் கவுண்டிங் ஆகாது, மைனஸ் ஆகிடும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் வேணும்னே நீங்களே போய்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே ஆடு யாரும் கிளிக் பண்ணி பார்க்காதீங்க.
இப்போது நான் ஏன் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோடய வெப்சைட் நேம் வந்து mrful.com கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் ஸ்டார்டிங்கே. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா, அது இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. ஆனால் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், நம்ம ஒரு கோர்ஸுமே சேர்த்து ப்ரொவைட் பண்ணும்போது அந்த இடத்துல அதர் ஃப்ரீலான்சர் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு ஃப்ரீலான்சராக மாறேன் அந்த இடத்த. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அவங்களுடைய கோர்ஸ் வந்து அந்த இடத்த அஃபெக்ட் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்குறோம், கோர்ஸுமே ப்ரொவைட் பண்ணும்போது அவங்களுக்கு போகக்கூடிய செல் ஆர்டர் மொத்தம் எனக்கு கிடைக்குது அப்படின்னும்போது அந்த இடத்த அவங்க வந்து எனக்கு ஒரு எனிமியாக மாறுறாங்க. கான்செப்ட் புரியுதா? ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வேணும்னே என்னோடய வெப்சைட் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணுறது, மிஸ்யூஸ் பண்ணுறது, வேணும்னே பாட் யூஸ் பண்ணி டிராஃபிக் உள்ள அனுப்புறதுன்னு சொல்லிட்டு, அதாவது நான் செய்யக்கூடாதுன்னு வேலைலாம் அவங்க வந்து எனக்காக என் வெப்சைட்டுக்காக வேலை செய்வாங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இது போல் பல மிஸ்யூஸ் செய்கிறதால வந்து பர்சனல் டொமைன்லாம் வந்து என்னால் காட்ட முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். புரிஞ்சுக்குங்க. என்ன தான் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் ஒரு சிலது வந்து பர்சனலாக பண்ணுறீங்க அப்படின்னா, அது வெப்சைட்டு ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல மணி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, தெரியாமல் இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லதும் கூட. ஓகேங்களா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் மோர் இன்ஃபர்மேஷனுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் இதுக்கு மேலே சொல்லக்கூடியது எல்லாமே பெய்டு சர்வீஸ்க்குள்ளே வரும். நாம் வந்து வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துக்கு 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஒன்று ரூ. 7,000, இன்னொன்று 15,000, இன்னொன்று ரூ. 25,000. ரூ. 7,000 பேக்கேஜில் ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு 1 இயர்க்கான ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் அண்டு கிடச்சிரும். ஜஸ்ட் ஃபார் வெப்சைட் பில்டு பண்ணி கையில் கொடுத்துருவோம். 15,000 பேக்கேஜில் வந்து வெப்சைட்டுக்கு ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு கொடுப்போம். ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் போட்டு கொடுத்துருவோம். வித் ஆன்லைன் சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடச்சிரும். அதாவது ஸ்க்ராட்சில் டில் எண்டு வரைக்கும், அதாவது ஸ்க்ராட்சிலேருந்து டில் எண்டு வரைக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும், ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா? தென் அதில் A to Z ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஒய்டாட் எஸ்இஓ, கிரேடாட் இந்தமாரி எஸ்இஓ டாபிக்லேருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஊகாமஸ், தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பேக்லிங்க்னு என்ன, டொமைன் அத்தாரிட்டினா A to Z எல்லாமே கிடச்சிரும் உங்களுக்கு அந்த 15,000 பேக்கேஜில். தென் 25,000 பேக்கேஜில் மானிட்டேஷன் இன்க்ளூட் கவர் அப் செய்யப்படும். ஓகேங்களா? மானிட்டேஷனுமே நானும் வாங்கி கொடுத்துருவேன், அந்த சப்போர்ட்டுமே கிடச்சிடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் யாராச்சும் வெப்சைட் பில்டு பண்ணணும், ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ், தென் ரெஸ்டாரண்ட்டு, தென் ரிலேட்டிவ், அதாவது எப்படி சொல்கிறது, எந்த கேட்டகரியில் கஸ்டம் பில்டு எப்படி வேணாலும் என்னால் வெப்சைட் பில்டு பண்ணி கொடுக்க முடியும். ப்ரீமியமாக இருக்கும் 100%. சரிங்களா? ஸோ ஒரு பிகினராக இருந்து வெப்சைட் பில்டு பண்ண ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே பிளாகர் அக்கௌண்ட்லேருந்து வேர்ட்ப்ரெஸ் அட்வான்ஸ் லெவலிங் லேர்ன் பண்ணாலும் சரி, தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம வெப்சைட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? தென் முக்கியமாக வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் அத்தாரிட்டிக்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது, டொமைன் ரேட்டிங்கான சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. முக்கியமாக வேர்ட்ப்ரெஸ் தீம்ஸ், ஜென்ரேட் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஜஸ்ட் 2,000 வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். தென் ஆர்டிகல் ரைட்டிங் சர்வீஸ் ஃபார் ஆர்டிகல் 150 and 200 ப்ரைஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். 1,500 வேர்ட்ஸ்லேருந்து டன் 2,000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். தென் அது போக ஆர்டிகல்ஸ்லேயே வந்து நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்காக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ண ஐசிபிசி ஆர்டிகல் வேணும்னாலும் சரி கொடுக்க முடியும். இது வந்து ஆட் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்குமே அவைலபிள் இருக்குது. ஆட் மேனேஜர் அப்ரூவல் சர்வீஸ் இருக்குது, ADX அப்ரூவல் சர்வீஸ் இருக்குது. தென் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தென் வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம், மோதன் எல்லா சோஷியல் மீடியா லிங்க்குமே கிடச்சிரும் உங்களுக்கு. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரப்போகிற நாட்கள் பிளாகர் சீரிஸ், யூடியூப் டியூட்டோரியல், வேர்ட்ப்ரெஸ் சீரிஸ்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க போகிறோம். வெரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகேங்களா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் இது வரைக்கும் நம்ம எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட நான் எடிட்டிங் பண்ணியிருக்கவே மாட்டேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஓகேங்களா? எனிவே பாய், நண்பா. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.